இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இந்த அக்ஷய திருத்தியை பிரின்ஸ் ஜுவல்லரியுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வளங்களை இரட்டிப்பாக்குங்கள். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சட்டசபை தொகுதிக்கு திமுக சார்பில் வேட்பாளராக கவிதா கல்யாணசுந்தரம் அறிவிக்கப்பட்டார். 2021 அதிமுக வேட்பாளரிடம் தோல்வியை தழுவிய திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் TR சண்முக சுந்தரம் தனக்கு தான் இம்முறையும் சீட் கிடைக்கும் என நம்பிக்கொண்டிருந்தார். இதனால் தொகுதி மக்களுக்கு வேஷ்டி, சேலை, பாத்திரங்கள் என இலவச பொருட்களை வழங்கி வந்த நிலையில் கட்சி தலைமை தன்னை கைவிட்டதால் சண்முக சுந்தரம் அதிர்ச்சி அடைந்தார். சண்முக சுந்தரத்தின் வீட்டின் முன் திரண்ட அவரது ஆதரவாளர்கள் கதறி அழுதனர். ஆறுதல் சொல்ல வந்த ஆதரவாளர்களை பார்த்து சண்முக சுந்தரமும் அழுதார். வேட்பாளரை மாற்ற வேண்டும் என தலைமைக்கு கோரிக்கை வைத்தனர். எனக்கு பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு திமுகவும் பொதுமக்கள் என்னோட இருப்பாங்க. 1 லட்சம் வாக்கள் வாங்கிடுவேன். அதில் ஒன்றும் மாற்றே இல்லை. அதாவது இந்த மண் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற ஏழை எளிய மக்கள், குறிப்பாக விவசாயிகள், அனைத்து தரப்பட்ட மக்களும் ஒன்றாக கூடி, நான் சுயேட்சை வேட்பாளர் அல்ல, பொது வேட்பாளராக இருக்கிறேன். இன்றைக்கு நான் பொது வேட்பாளர். எல்லாரும் ஒட்டுமொத்தமாக இந்த தொகுதியை நீங்கள் பார்ப்பீங்க. கழகத்திலே இருக்கின்றவர்கள் கூட இதை வருத்தப்படுகிறார்கள். அவர்களுடைய பக்குவம் யாரிடத்திலேயும் கட்சி அனுபவம், பொது வாழ்விலே எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய அனுபவம் இல்லை. அதனால் பொதுமக்கள் எல்லாம் கவலைப்படுறாங்க. தலைவரை நான் திட்டமெல்லாம் கொடுத்துருக்கிறதுனால என்னை வருவார்கள் என்று சொல்லி இந்த தொகுதியில் இருக்கின்ற 1 லட்சக்கணக்கான குடும்பங்கள் என்னை எதிர்பார்க்கிற தலைவரேன்னு நான் சொன்னேன். தலைவர் அது பரிசீலித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு அதையும் சொன்னேன். தலைவரே இதை பரிசீலனை செய்யுங்கள் தலைவரேன்னு சொன்னேன். தலைவருக்கு என்ன தெரியாது. நான் தலைவரையும் 2ஆம் கட்ட தலைவரும் நம் கடுகளவும் கூட நான் சொல்ல மாட்டேன். கவிதாவை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை திமுக தலைமை ஏற்க மறுத்த நிலையில் கடந்த 4ஆம் தேதி தலைமை செயற்குழு உறுப்பினர் பதவியை தூக்கி எறிந்துவிட்டு திமுகவிலிருந்து விலகினார். இன்று காரமடை அரங்கநாதர் கோயிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு கோயில் எதிரே உள்ள காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து சண்முக சுந்தரம் மரியாதை செலுத்தினார். அதைத் தொடர்ந்து தனது ஆதரவாளர்கள் 1000க்கும் மேற்பட்டோரை திரட்டி கொண்டு மேள தாளத்துடன் மேட்டுப்பாளையம் தாசில்தார் அலுவலகத்துக்கு ஊர்வலமாக சென்றார். சுயேட்சையாக போட்டியிட வேட்புமனுவை தாக்கல் செய்தார். மக்கள் கூட்டத்தை திரட்டி சண்முக சுந்தரம் வேட்புமனு செய்ததை பார்த்து ஆளும் திமுக நிர்வாகிகளே அசந்து போய்விட்டனர். TR சண்முக சுந்தரம் வேட்புமனு தாக்கல் செய்ய சென்ற நேரத்தில்தான் அதிமுக வேட்பாளர் OK சின்னராஜும் மனு தாக்கல் செய்ய வந்தார். இருவரும் சிரித்து பேசிக் கொண்டனர். ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். இதை பார்த்த திமுகவினர் அதிமுக வேட்பாளர் கூட சேர்ந்துதான் இவ்வளவு வேலை பார்க்குறீங்களா என அதிர்ச்சியடைந்து நிற்கின்றனர். மேட்டுப்பாளையம் தொகுதியில் சண்முக சுந்தரத்துக்கு ஓரளவு மக்கள் செல்வாக்கு இருப்பதால் திமுக வேட்பாளர் கவிதா கல்யாணசுந்தரத்தின் வெற்றி கேள்விக்குறியாகி விடுமோ என திமுகவினர் கலக்கத்தில் உள்ளனர்.